Hi friends, welcome to Samriya channel, Hindi Big Boss 18 episode number 70. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா கரண்ட்க்கு வந்து பூஸ்ட் பண்ணி விட்டாங்க இல்லையா. இந்த வாரம் வந்து விவியனுக்கு பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. விவியன் வந்து விளையாடுறதே இல்லை அப்படின்றதுனால அவர் என்னென்ன தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்கப்படுது. அது இல்லாம அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. அண்ட் விவியன் அண்ட் கரண் வந்து டாப் 2 டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க விளையாடலன்னா இவங்க விளையாட வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேனல். என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் திக்விஜய் பத்தி கேட்டிருந்தாங்க, நேற்று அவங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து நீங்க ஸ்பிளிட்ஸ்வில்லா ப்ரோக்ராமையும் இதையும் வந்து குழப்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. அவங்க இன்னும் பிக் பாஸ் வந்து அவருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, இந்த கேம் அவருக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த வீட்டில் உங்களை யாராவது டார்ச்சர் பண்றாங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா வெளியில வந்து ஜஸ்டிஸ் ஃபார் திக்விஜய்ன்ற ஹேஷ்டேக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபேன்ஸும் நீங்களும் வந்து சிம்பத்தி கார்டு பிளே பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஈஷா சொல்றாங்க அவங்க ஃபேன்ஸை பத்தி தெரியல, ஆனா வந்து கண்டிப்பா திக்விஜய் வந்து பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு திக்விஜய் சொல்றாரு, பாருங்க கரண், இதனாலதான் நான் வந்து கேமரா முன்னாடியோ இல்ல மத்தவங்க முன்னாடியோ அழுறது கிடையாதுன்ட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, ஏன் அழுறது இல்ல, நீ எமோஷன்ஸை வெளியில காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதை விட வந்து பெயினை தாங்கிட்டு சிரிச்சுட்டு போறது எவ்வளவு பெட்டர், அது கொஞ்சம் ஈஸியான வேலைன்னு சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாங்க, அது எப்படி ஈஸியான விஷயமா இருக்கும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுதான் கஷ்டமான விஷயம், அது எப்படி நீ ஈஸின்னு சொல்வ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரண் கிட்ட இருந்து திக்விஜய் எதிர்பார்த்த பதில் என்னன்னா, கரெக்ட், இவர் வந்து சிம்பத்தி கார்டு யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் பேசுவாருன்னு நினைச்சுதான் அவரை ஹெல்ப் கூப்பிட்டாரு. ஆனா கரண் வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் பேசலன்றதுனால இவருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள் தான் வந்து அவரை ரொம்ப லோவாக்குச்சு. நேத்து ஏன் சோகமா உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் வந்து இதுதான். 70th எபிசோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சல்மான் கான் வராரு, வந்துட்டு என்ன நடந்ததுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்றைய நிகழ்வுகளுக்காக போயிடுறாங்க. ஸோ அவினாஷோட கொஸ்டினோட நேற்று முடிஞ்சது இல்லையா. ஸோ இப்போ அவினாஷ்க்கு கொஸ்டின் கேட்கப்படுது. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா, விவியனை நீங்க நாமினேட் பண்ணது வந்து ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. கேவி மட்டும், அதாவது கரண்வீர் மட்டும் நோ சொல்றாரு. அதுக்கு அவினாஷ் தேங்க் பண்றாரு. நம்ம ரெண்டு பேர் பேசுனால உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அடுத்த கேள்வி வந்து கரண் அண்ட் அவினாஷ் ரிலேஷன்ஷிப் பத்தி வந்துச்சு. அதுக்குமே நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. மூணாவது கொஸ்டின் என்ன, ஈஷா அண்ட் அவினாஷோட ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கறாங்க. ஈஷாக்கு கெட்ட பேர் வந்துருமோன்றதுக்காக அவினாஷ் வந்து அவரோட எமோஷன்ஸை மறைச்சு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொன்னாங்க. அதனால இவருக்கு வந்து 3 பொருட்கள் கிடைக்குது. ஆனா வந்து அவினாஷ் விடாம பிக் பாஸ் கேட்கிறாரு, இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், எஸ் ஆர் நோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, எனக்கு எல்லாரை விட கொஞ்சம் அதிகமான அன்பு ஈஷா மேல இருக்கதான் செய்யுது, ஆனா வந்து அது லவ் கிடையாது, அது ரொமான்டிக் ஆங்கிள் கிடையாது, ஒரு அன்பு இருக்கு அவங்க மேல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இப்போதைக்கு எந்த வித ரிலேஷன்ஷிப்போ இல்ல, எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஈஷா வந்து இந்த இடத்துல நிறைய டிஃபெண்ட் பண்ண வராங்க. அப்போ வந்து அவினாஷ் சொல்றாரு, கேள்வி எனக்கு தானே, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவருக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து கரண்ட்க்கு கொஸ்டின் கேட்கப்படுது. ஸோ கரண் உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த பிளாங்கெட் விஷயம், அந்த இவங்க 4 பேர் உட்காந்து ஃபன் பண்ணாங்க இல்லையா, ஸ்ருதிகா ஷில்பா இவங்க உட்காந்து ஃபன் பண்ணாங்களா, அந்த விஷயத்தை பத்தி பிக் பாஸ் வந்து சூதானமா பேசி உள்ள அனுப்புறாரு. என்ன எதுவும் மாட்டி விடுற மாதிரி கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு உள்ள உட்காந்துருக்காரு. கரண்ட்க்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, லாஸ்ட் வீக் ஃபராகான் எபிசோட்ல வந்து உங்களோட ஷோ ஆயிடுச்சு, அதாவது கரண்வி ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன டைம்ல இருந்து இந்த ஷோ வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வெளியில பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, இல்ல இந்த ஷோ வந்து எப்பவுமே பிக் பாஸ் ஷோவா தான் இருக்கும், கரண்வீர் ஷோவா மாற வாய்ப்பு இல்லை, நான் கரண்வீர் வந்து பார்ட் ஆஃப் திஸ் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் சும்மா வந்து பட்டர் கரண் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கப்படுதுன்னா, இந்த வீட்டுல வந்து அவரை தவிர வேற யாரையுமே வந்து அவர் ஈக்குவலா நினைக்கிறது இல்ல, கரணை தவிர இந்த வீட்டுல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாரையுமே வந்து அவர் ஈக்குவலா நினைக்கிறது இல்ல, மேக்கர்ஸ் வெர்சஸ் கரண் அந்த மாதிரி தான் வந்து இப்போ பிக் பாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் சில பேர் எஸ் சொல்றாங்க, பாதி பேர் நோ சொல்றாங்க. அடுத்து அவினாஷ்க்கு கேட்ட கேள்வியே தான், ரெஸ்பெக்டிங் சும்ஸ் எமோஷன், இவர் வந்து அவரோட லவ் வந்து சொல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க, சும்முமே வந்து எஸ்ன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து 3 பொருட்கள் கிடைக்குது. அண்ட் அவினாஷ் சொல்றாரு, இவரை மட்டும் நீங்க ஈஸியா விட்டுட்டீங்க, என்ன மட்டும் பதில் சொல்லுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு, கரணன் நான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்க என்ன வேணுமோ அவரை பூல் பக்கத்துல உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ விவியனுக்கான கேள்விகள் கேட்கப்படுது. விவியன் வந்து அவரோட காஃபி ஃபைட் அதை தவிர வீட்டில் எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, விவியன் அவரோட ரிலேஷன்ஷிப் வித் அவினாஷ் ஈஷா இதை தவிர மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் ஈக்குவலா இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
அதுக்கு நிறைய பேர் நோ சொல்றாங்க, பாதி பேர் எஸ்னு சொல்றாங்க. விவியன் வந்து இந்த வீட்டுல நிறைய விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்ல, ஸ்பைன்லெஸ் பர்சனா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து நோ சொல்றாங்க. அவினாஷ்மே வந்து அதுக்கு நோ தான் சொல்றாரு. ஏன்னா இவர் இந்த இடத்துல நிறைய இடத்துல ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காரு, எனக்காகவே வந்து அவர் நிறைய பேசியிருக்காரு, சோ நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவினாஷ். ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அதை வாங்கிட்டு வெளியில வராரு. இப்போ கேம்லாம் ஓவர் ஆயிடுச்சு, வெளியில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கஷிஷ் போய் ரஜத் கிட்ட கேட்கறாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் நல்லா இருந்தா இப்போ கொஞ்சம் லோ ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ரஜத் ஆமா நீ கொஞ்சம் அப்படிதான் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது கஷிஷ் போயிட்டு யாமினி ஈடன் இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து அப்சஷன் வந்து எனக்கு வேற ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஈஷா சொல்றாங்க அதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா யாமினி வந்து இந்த வீட்டுல வந்து நம்மளுக்கு தெரியாம ஒரு 2 எனிமீஸ் இருக்காங்க, நம்ம வந்து அவங்க எல்லாம் எனிமியாவே யோசிச்சது கிடையாது, ஆனா நம்மளுக்கு பிடிக்காத 2 எனிமீஸ் இருக்காங்க, அது யார் யாருன்னா ஸ்ருதிகா அண்ட் ஈஷா. எதுக்காக அவங்க 2 பேர் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ், நம்மளை பார்த்து ரொம்ப பொறாம. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து அவங்களோட அழகா இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டா பேசுறோம், அதனால வந்து அவங்க சைட்ல இருக்க பாய்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அப்படின்னு சொன்ன உடனே கஷிஷ்க்கு வந்து தாங்க முடியல சந்தோஷம், அவினாஷ் வந்து எப்படியாவது நம்ம வளைச்சு போட்டுருவோமா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வந்து அவங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸ்ருதிகாவுக்கு வந்து யாமினி வந்து எந்த வித ஜாஸ்தியா தெரியுறாங்கன்னு தெரியல, அழகை பத்தி எல்லாம் பேசுறாங்க, நம்ம வந்து அழகா இருக்கும், ஸ்ருதிகா வந்து கொஞ்சம் கம்மியா அழகா இருக்காங்களாம், இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. தென் வந்து வெளியில ஷில்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு, என்ன இந்த பிளாங்கெட் விஷயத்தை வச்சு நிறைய ரீல் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, உனக்கு தான் இவ்வளவு கேமரா இருக்குன்னு தெரியும்ல, அதுக்கு வந்துட்டு உன் முகத்துல ரியாக்ஷன் காமிச்ச அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அவினாஷ், ஈஷா, சாரா இவங்க எல்லாம் வந்து கிச்சன்ல உட்காந்துட்டு திக்விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்க. திக்விஜய் பாத்தீங்களா கேள்வி கேட்டோன்னா மிரண்டுட்டாரு, இந்த வீட்டுல யாராவது டார்ச்சர் பண்றாங்களான்னு அவர் பயந்தே போயிட்டாரு அப்படின்னு ஒன்னு. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, பயப்படலாம் இல்ல, அந்த இடத்துல வந்து அவர் சிம்பத்தி கார்டு பிளே பண்ண ட்ரை பண்ணாரு. என்னன்னா இந்த வீட்டுல யாராவது டார்ச்சர் உங்களை பண்றாங்களான்னு கேட்டா உடனே நானா இருந்தா எஸ் நோ வந்து பதில் சொல்லியிருப்பேன், ஆனா இவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நோ சொன்னாரு, சோ விச் மீன்ஸ் வந்து அவர் அந்த இடத்துல சிம்பத்தி கார்டு பிளே பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து ஒரு புது வாதம் வைக்கிறாரு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவர் ஏன் அந்த இடத்துல அமைதியா இருந்தாருன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக, அந்த ஜஸ்டிஸ் ஃபார் திக்விஜய் ரோல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அவருக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நோ இந்த வீட்டுல யாரும் டார்ச்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாரே தவிர வேற எதுக்காகவும் எனக்கு தோணல. ஆனா வந்து அவினாஷ் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஷில்பா, சும், கரண் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கரண் வந்து சும்மோட முடி எடுத்து மோந்து பாக்குறாங்க, இதுதான் எனக்கு வீட்டுல இருக்க ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா வந்து இதுக்கு நான் எந்த கமெண்ட்டும் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நாங்க இனிமேல் பிளாங்கெட்டே போத்திக்க போறது கிடையாது, நாங்க வந்து பில்லோக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு பில்லோ எடுத்து காலை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ சல்மான் கான் எபிசோடுக்கு வந்துருது. சல்மான் கான் சொல்றாரு, இந்த வீட்டுல நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பர்பஸே இல்லாம இருக்கு, சோ அதை பத்தி என்னன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறாரு. போனோன்னா அவினாஷ் கிட்ட கேட்கிறாரு, இப்படி ஒரு சடன் சேஞ்ச், இது வந்து உங்க மனசாரதான் மாறினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். ஆமா, ஃபரா கான் வந்து லாஸ்ட் எபிசோட்ல எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் நானுமே நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்த்தேன். இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்குன்னா கரண் அண்ட் விவியன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நான் எப்படியாவது என் பண்ணணும்னு நினைச்சேன். சம்டைம்ஸ் ஷில்பாவும் இதுல வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, அதனால இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஸ்டாப் பண்ணணும்னா இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணாதான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் நான் நாமினேட் பண்ணேன். அண்ட் விவியனை நாமினேட் பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான பல ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவினாஷ். சல்மான் சொல்றாரு, இந்த இன்டர்வல் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டுக்கு, அதனால நம்ம போயிட்டு வீட்டுல என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு ஃபோம் டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல என்னன்னா, இந்த வீட்டுல வந்து யாரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பர்பஸ் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ரஜத் வந்து ஃபர்ஸ்ட் பகாவை கூப்பிடுறாரு. சோ பகாக்கு வந்து நிறைய பேர் ஃபோம் அடிக்கிறாங்க. பகாக்கு ரஜத் கொடுக்குற ரீசன் வந்துன்னா அவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. விவியன் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க என்னன்னு சொல்லிட்டு. அவினாஷ் வந்து நாங்க உங்களுக்காக பிளே பண்றோம், ஆனா உங்களோட பேஷனே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க இந்த ஷோக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரண் சொல்றாரு, உங்க ஓன் டீமே வந்து உங்களை பத்தி அப்செட்டா இருக்கு, வேற என்ன ரீசன் வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போறாரு. சாகத்தை கூப்பிடுறாங்க. சாகத் மேல வந்து விவியன் ஃபர்ஸ்ட் ஃபோம் அடிக்கிறாரு. விவியன் என்ன ரீசன் கொடுக்குறாருன்னா, முந்தி எனக்கும் அவினாஷ்க்கும் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தா சண்டைக்காக, இப்ப ரஜத் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ரஜத் வந்து சொல்றாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் இவள் வந்து பிளாங்கெட் குள்ளதான் நான் பாத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கா, மற்றபடி இவ வீட்டுல எதுவுமே பண்றது இல்லை, இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோம் அடிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஈஷா வராங்க. ஈஷா சொல்றாங்க, இவ எந்த சைடு எடுக்கிறதுனே தெரியாம எல்லா சைடும் சுத்திக்கிட்டு இருக்கா, அதனால வந்து நான் இவன் மேல ஃபோம் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஷிஷ் சொல்றாங்க, இவ ரத்தத்தை ஊறிற லீச் மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி, இவளை நான் வந்து ஜோக்கா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. யாமினி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சில பேர்கிட்ட வந்து க்ளோஸா பழகுவ, அப்புறம் அவங்களே வந்து நோண்டுவ, அண்ட் நீங்க என்கிட்ட வந்து நல்ல சிஸ்டர் பாண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு சொன்ன உடனே சாகத்தன் சொன்னாங்க, நான் எப்போ உன்னை சிஸ்டரா பார்த்தேன், நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லவும், ஆமா தெரியாம சொல்லிட்டேன், நீ என்னை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் வந்து நல்லா முகத்துல அடிக்கிறாங்க வெறியோட.
இப்போ திக்விஜய் கூப்பிடுறாங்க. அதுல ரஜத் வந்து ஃபர்ஸ்ட் திக்விஜய் முகத்துல ஃபோம் அடிக்கிறாரு. ரீசன் என்ன கொடுக்குறாருன்னா, இவர் யாரோட இருக்காங்களோ அவங்களே நம்புறது இல்ல, இவருக்கு வந்து மத்தவங்க மேல ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சொல்றாரு, இவர் வந்து மத்தவங்களை ரொம்ப போக் பண்ணி விளையாடுறாரு, ரஜத்தை கூட வந்து அன்னைக்கு கூன்னு சொல்லி கூப்பிட்டாரு, சோ நிறைய பேரை நோண்டி நோண்டி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈஷா வந்து சொல்றாங்க, நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன் அப்படின்ட்டு. விவியன் வந்து சொல்றாரு, நீ வந்து எங்கெல்லாம் கஷிஷ் மேட்டர் வருதோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் 10 லட்சம் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான் வரியே தவிர வேற எந்த விஷயத்துக்கும் நீ வரதில்ல அப்படின்ற மாதிரி அவர் முகத்துல திக்விஜய் முகத்துல ஃபோம் அடிக்கிறாரு. ஈஷாவை வந்து சாத் கூப்பிட்டு ஃபோம் அடிக்கிறாங்க. ரீசன் வந்து அவினாஷ் ஈஷா இந்த லவ் ஆங்கிள் தவிர வேற எந்த இடத்துலயும் உன்னை நான் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்ப கஷிஷை கூப்பிட்டு ஷில்பா ஃபோம் அடிக்கிறாங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வாய்ஸை வந்து நான் எங்கேயுமே பாக்குறது இல்ல, உன்னோட விஷயத்துக்காக மட்டும் தான் நீ வந்து சில இடத்துல குரல் கொடுக்குறிய தவிர மத்தவங்க விஷயத்துக்காக நீ பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் அடிக்கிறாங்க. இப்ப ஷில்பாவை கூப்பிட்டு யாமினி ஃபோம் அடிக்கிறாங்க. ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்களை வந்து இந்த கரண் விவியன் இந்த விஷயத்தை தாண்டி வேற எங்கேயுமே பாக்குறது இல்ல, நீங்க தனியா விளையாட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. ரஜத் மேல வந்து சும் அண்ட் கரண் வந்து ஃபோம் அடிக்கிறாங்க. சும் என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா, நான் உன்னை டாப் 5ல பார்த்தேன், ஆனா நீ வந்து இப்ப அப்படி விளையாடல அப்படின்ற மாதிரி. கரணுமே வந்துட்டு நீ ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபோம் அடிக்கிறாரு. ஸ்ருதிகாவை யாமினி கூப்பிடுறாங்க. ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இவளை வந்து சும் பேசாம இருந்தப்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா, அதனால இப்ப சும் கிட்ட பேச ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா, அதனால சும்மோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம ஸ்ருதிகா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவ வந்து எனிமி ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்து அவங்க முகத்துல வந்து ஃபோம் அடிக்கிறாங்க. ஷில்பா வந்து இப்ப யாமினியை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ ஸ்ருதிகாவை நாமினேட் பண்ண பிறகு வைல்ட் கார்டு என்ட்ரி நீ அப்படின்னு சொல்லி உன்னை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ ஸ்ருதிகாவை ரொம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அண்ட் உனக்கு கூட இருக்கிற ஈடன் அண்ட் கஷிஷை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ற, அவங்களுக்கு நீ டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீ வந்து உன்னை பாத்துக்கோ, நீ உனக்காக ஸ்டாண்டர்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன் ஐடென்டிட்டியே வெளியில தெரியலன்னு சொன்ன உடனே ஸ்ருதிகா எந்திரிச்சிடறாங்க. ஐடென்டிட்டியே தெரியல தானே, ஏன்னா வந்து இவங்க வந்து வேற ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி அவங்களை இமிடேட் பண்ண ட்ரை பண்றாங்க. முந்தி இருந்த ப்ரோக்ராம்ல அந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாங்களோ அதை இமிடேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா அவங்க ஷனாஸை சொல்றாங்க, ஷனாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரியே இவங்க வந்து இமிடேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி. அதுக்கு கஷிஷும் என்ன சொல்றாங்கன்னா, நீ கூட தான் நிறைய நேரம் நார்மலா பேசும்போது ஒழுங்கா பேசுற, அண்ட் வரும்போது வேற மாதிரி பேசுற, அதுக்காக நீ நடிக்கிறேன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது என் மேனரிசம் அப்படின்னு. அது அப்படின்னா அதுவும் அவங்களோட மேனரிசம் அப்படின்னு வந்து கஷிஷ் வந்து அவங்களுக்கு கொடி தூக்குறாங்க. யாமினி சொல்றாங்க, ஸ்ருதிகாவும் கரணும் வந்து என் மேல வந்து நான் அடுத்தவங்க மாதிரி இமிட்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா நான் அது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். கரண் சொல்றாரு, நீயே இந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லியிருக்க, உள்ள வந்தப்போ வந்து மேக்கர்ஸ் வந்து நான் ஷனாஸ் மாதிரியே இருக்கேன் அப்படின்றதுனாலதான் என்ன உள்ள அனுப்புனாங்க அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆமா நான் அது மாதிரி இருக்கேன்னு தான் அனுப்புனாங்க, சோ அவங்கள மாதிரியே இருங்கன்னு சொல்லி நான் அனுப்பல, சோ நான் அவங்க எந்த இடத்துலயும் நான் அவங்கள மாதிரி இருக்கல, ஆக்சுவலா ஷனாஸ் வந்து ஒரு பையன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க, நான் அந்த மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மத்தவங்களாம் அவங்க கேரக்டரை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவினாஷ் இந்த டைம்ல எழுந்து சொல்லிடுறாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, பேசாதீங்க, இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு நீங்க வெளியில போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. சோ ஷில்பா வந்து யாமினி முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ திரும்பி சல்மான் கான் எபிசோடுக்கு வந்துடுறோம். இங்க வந்து சல்மான் கேக்குறாரு, இந்த வீட்டுல வந்து ஒரு கப்பல் இருக்காங்க, வந்து காலையெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க, நைட் ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, அது வந்து ஆசையா ஊட்டியும் விடுவாங்க, யார் அவங்கன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே நிறைய பேர் வந்து கரண் அண்ட் அவினாஷ் கரண் சொல்லிக்கிறாரு. அவினாஷ் சொல்றாரு விவியன் அண்ட் ரஜத்ன்ட்டு. அப்புறம் ஈடன் சொல்றாங்க கரண் அண்ட் விவியன் அப்படி சொன்னோன்னே யாரு சொன்னது அப்படின்னு சல்மான் கான் கேட்கிறாரு. ஈடன் கை தூக்குறாங்க. கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, கரண் அண்ட் விவியன் தான், இவங்க 2 பேரும் வந்து நல்லா சண்டை போட்டுப்பாங்க, ஆனா வந்து ராத்திரி ஆனா சேர்ந்துருவாங்க, ஒரே அன்பை பரிமாறிப்பாங்க ராத்திரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேர் வந்து இப்ப டேட்டுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு உங்க 2 பேருக்கும் பானிபூரி இருக்கு, நீங்க 2 பேர் பானிபூரி ஊட்டி விட்டுக்கோங்க, உங்களை யாருமே நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்க 2 பேர் வந்து டேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார வச்சுட்டாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல. இங்க வந்து திரும்பி அவினாஷ் கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு சல்மான். அவினாஷ் கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டுல வந்து நீங்க லாயல்ட்டி தேடினீங்கன்னா இங்க எதுவுமே கிடைக்காது, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு விளையாட தான் வந்திருக்காங்க, அண்ட் ட்ராஃபி ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, சோ லாயல்ட்டி வந்து இந்த வீட்டுல எதிர்பார்க்காதீங்க, அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவினாஷ் சொல்றாரு, ஈஷாக்கும் என்ன விட்டா சில பேர் கூட பேசுறதுக்கு இருக்கு, அண்ட் விவியனுக்கும் என்ன விட்டா சில ஆளுங்க இருக்காங்க, ஆனா எனக்கு தான் வந்து யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், அதனால நான் வந்து எனக்காக நானே தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் நான் வந்து விவியனை நாமினேட் பண்ணது வந்து ஸ்டண்ட்டுக்காகலாம் கிடையாது, நிஜமாவே வந்து எனக்கு அவர்கிட்ட வந்து இஷ்யூ இருந்தது, சோ அதை வச்சுதான் நான் நாமினேட் பண்ணேன், 3 வீக்ஸா நான் அவர்கிட்ட பேசி எனக்கு பதில் கிடைக்காதனால தான் நான் அவரை போய் நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு சல்மான் சொல்றாரு, வெரி குட், நீங்க தனியா விளையாடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நல்லா விளையாடுங்க, பிரச்சனையே இல்லை, நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் வந்து அவினாஷ் கிட்ட சொல்றாரு. சல்மான் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒரு சண்டை வீட்டுல நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதுல வந்து 2 பேரும் பெருசா மோதிக்க மாட்டீங்க, மத்தவங்க எல்லாம் சண்டை போடுவாங்க, நீங்க மத்தவங்க கிட்ட வேணா சண்டை போடுவீங்களே தவிர நீங்க 2 பேரும் டைரக்டா மோதிக்க மாட்டீங்க, ஆனா மத்தபடி கிண்டல் பண்ணிக்கிறது இந்த விஷயம் எல்லாம் பண்ணிப்பீங்க, ஒருத்தர் வந்து புல் பண்ணிக்கிறது கிண்டல் பண்ணிக்கிறது இந்த விஷயம் எல்லாம் பண்ணிப்பீங்க, ஆனா வந்துட்டு வீட்டுல ரியல் ஃபைட் எதனா நடந்துட்டு இருக்கும் போது அந்த இஷ்யூல நீங்க 2 பேரும் வந்து மோதிக்க
மதிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கரண் வந்து அப்படி கிடையாது, நான் எப்பவுமே வந்து விவியன் தப்பு பண்ணியிருந்தா நான் உடனே சொல்லிடுவேன் விவியன் கிட்ட நீ தப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் பிளேஸ்ல இருந்து வந்திருக்கோம், நாங்க வந்து மெச்சூர்ட் கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நாங்க வந்து மெச்சூர்ட் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற சொன்னோன்னே அவினாஷ் அதை என்ன சொல்றாருன்னா, இவர் மெச்சூர் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாருல, ஆனா இவர் சொன்னாரு இந்த மாதிரி டாப் 2ல வந்து விவியன் இருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு. சோ நான் வந்து அவரோட ஸ்பேஸ் எடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மேக் பண்றதுக்கு தான் கரண் வந்து அந்த பக்கம் விவியன் பக்கம் சாயிறாரு, மற்றபடி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இப்ப சல்மான் சொல்றாரு ஷில்பா வந்து கரணை நாமினேட் பண்ணப்போ கரண் வந்து அப்செட்டா இருந்தாரு. அதே மாதிரி இப்போ அவினாஷ் வந்து விவியனை நாமினேட் பண்ணும்போது விவியன் வந்து அப்செட்டா இருக்காரா அப்படின்னு விவியன் கிட்ட கேட்டோன்னா விவியன் வந்து இல்ல நான் அப்செட்டா இல்லை, ஏன்னா அவன் வந்து 3 வீக்ஸாவே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு அவினாஷ் இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு ரீசன் வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட நிறைய எக்ஸ்பிளேஷன் கேட்டே இருந்தாரு. ஆனா நான் வந்து கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்காதனாலதான் வந்து அவரை நாமினேட் பண்ணாரு. சோ அது எனக்கு நல்லாவே தெரியும், மற்றபடி எங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அண்ட் நான் வந்து லோவா தான் இருக்கேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 2 வீக்ஸா வந்து நான் ஒண்ணுமே பண்ணல இந்த வீட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவினாஷ் சொல்றாரு இவர் வந்து இதெல்லாம் ஒரு ரீசனுக்காக தான் பண்றாரு, ஆனா அந்த ரீசன் என்னன்னு எனக்கு கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாரு, அது அவரோட கேம் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் கரண் கேக்குறாரு நீ ஷில்பாவோட ஃபுட் ஸ்டெப் தானே ஃபாலோ பண்ற, ஷில்பா என்ன எப்படி நாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீ இப்போ வந்து விவியனை நாமினேட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வந்து அவினாஷ் வந்து என் கேஸ் வேற, நான் ஆல்ரெடி 3 வீக்ஸா சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் விவியன் கிட்ட, எனக்கு பதில் கிடைக்காதனால தான் நான் நாமினேட் பண்ணேன்னு சொல்லுவோம். கரண் வந்து இந்த 3 வீக்ஸ் மேட்டர் பத்திலாம் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றாரு கேமரா இருக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன், பொய் சொல்லாதீங்க, நீங்க நல்லா போயிட்டு இருக்கீங்க, நீங்க தப்பா பேசி வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடாதீங்க வெளியில அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து கரண் கிட்ட சொல்றாரு. அண்ட் சல்மானும் சொல்றாரு அவர் உங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் உங்க டேட்டை முடிச்சுட்டு வெளியில வரலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. இப்போ விவியனை பார்த்து கேட்கிறாரு நீங்க சும் கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. சும் கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னா உன் இன்வால்வ்மெண்டே இல்ல அண்ட் நீ கரணோட ஷேடோல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரணோட ஷேடோல அவங்க இருக்காங்கன்னா நீங்க யாரோட ஷேடோல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட ஷேடோல தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் கான் சொல்றாரு. சோ உங்களோட ஷேடோவை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் 2 வீக்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய டைம், 2 வீக்ஸா எதுவுமே பண்ணல நீங்களே சொல்றீங்க, 1 வீக் போதும் ஒருத்தர் வந்து வெளியில அவுட் ஆகி வரதுக்கு. சோ நீங்க 2 வீக்ஸா பண்ணல அப்படின்றது வந்து such a long time. So wake up, சீக்கிரமா எழுந்து எதனா பண்ணுங்க, நீங்க இல்லனா நீங்க வந்து it will be too late அப்படின்ற மாதிரி சல்மான் வந்து அவரை வந்து பம்ப் பண்றாரு. வந்து அவினாஷ் அண்ட் கரண் டைரக்டா பேசல. சோ அவினாஷ் அண்ட் கரண் விஷயத்துல நீங்க வந்து ஒரு மீடியேட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இங்க நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது இங்கேயும் சொல்லி இப்ப அவங்க போய் டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப உங்களுக்கு வேலையே எல்லாம் போயிடுச்சு. வெரி சாரி டு சே உங்களுக்கு வந்து ஜாப்லெஸ்ஸா போயிட்டீங்க இந்த பிக் பாஸ்ல. விவியன் அண்ட் காஃபி இந்த மேட்டர் தவிர வேற எதுவுமே வந்து பிக் பாஸ்ல உங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டூ சம்திங் அப்படின்ற மாதிரி சல்மான் வந்து அவரை மோட்டிவேட் பண்றாரு. இந்த வீட்ல வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் டினையல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஷா அவினாஷ் அண்ட் கரண் சும் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசுறாங்க. ஈஷா அண்ட் அவினாஷ் ஏன் வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு இல்ல எங்களுக்கு வந்து அந்த ரொமான்டிக் ஆங்கிள் எல்லாம் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, நாங்க வந்து ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். எனக்கு வந்து ஈஷா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மத்தவங்களை பிடிக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாவே பிடிக்கும், ஆனா வந்து அஸ் அ ஃப்ரெண்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஈஷாவும் அதே தான் சொல்றாங்க. ஈஷா வந்து அவினாஷ் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது பாஜி வந்து சொல்றாங்க எசிடேஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க வந்து இருந்ததுன்னு சொல்லிடுவோம், எங்க 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல, அதனால தான் நாங்க சொல்லல அப்படின்னு அவங்க வரவும் சல்மான் சொல்றாரு என்ன ஈஷா நீங்க பேசுறதுலயே புரியுது, நீங்க ஏன் இப்படி பாஞ்சி வந்து டிஃபெண்ட் பண்றீங்க உங்களை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெளியில உங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, என் பொண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட தான் உட்காந்துருப்பா, இப்ப என்னன்னா நிறைய பசங்களோடயே பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈஷா வந்து நான் என்ன இந்த 4 செவத்துக்குள்ள போய் செவத்துலயா முட்டிக்க முடியும், இங்க இருக்கிறவங்களோட தான் நான் பழக முடியும், நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷில்பாவும் சும் சொல்றாங்க ஈஷா வந்து ரெடியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வந்து அவினாஷ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈஷா வந்து சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஈடன் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் இருக்கு, 2 பேரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி யாமினியும் சொல்றாங்க இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சாரா சொல்றாங்க மேபி பேரண்ட்ஸ்க்காக பயப்படுறாங்க போல, பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. ஈஷா வந்து இது எல்லாத்துக்குமே நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது அந்த மாதிரி எந்த எமோஷன்ஸும் கிடையாது. அப்போ சல்மான் சொல்றாரு எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸோ இல்ல எமோஷன்ஸோ இல்லைன்னா நீங்க ஏன் அவினாஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவினாஷ் வேற யாரோடய பேசினாலும் சரி பழகினாலும் சரி உங்களோட முகத்துல வந்து அது தெரியுது அப்படியே, ஆனா வந்து உங்களுக்கு அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, எவிடென்ட்டா தெரியுது உங்க முகத்திலேயே உங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு அவங்களால டினை பண்ண முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டாங்க. சும் அண்ட் கரண் மாட்டுக்கு வராங்க. நீங்க 2 பேரும் என்ன லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு கரண் சொல்றாரு எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. சும் சொல்றாங்க நான் ஸ்ருதிகா அண்ட் ஷில்பா கரண் இவங்க 3 பேருக்குமே தெரியும், நான் 10 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அது 3 இயர்ஸ் முன்னாடி பிரேக் ஆச்சு, மேபி நான் அந்த பர்சன் கிட்ட திரும்பி போக வாய்ப்பு இருக்கு, அதனால எனக்கு தெரியல, இட்ஸ் a complicated thing அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சல்மான் சொல்றாரு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா நாங்க இதை பத்தி பேசவே இல்லை,
ஸோ சல்மான் சொல்றாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயே எப்பவுமே வந்து பொண்ணுங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சொல்றாங்க பேரண்ட்ஸும் டிசைட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணாலும் இது வந்து பொண்ணுங்களோட டெசிஷன் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க தான் கூட சேர்ந்து வாழ போறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இதை பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உங்களோட பர்சனல், எனக்கே வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இதை பத்தி எனக்கு பேச விருப்பமே தான் இல்லை, கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு வெளியில ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப், இது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நான் பேசுறேன்ற மாதிரி சல்மான் சொல்றாரு. ஸோ திக்விஜய்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. திக்விஜய் வந்து ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணவே பயப்படுறாரு, அவருக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு, ஏன் ஒரு இடத்துல வந்துட்டு வந்து ரிலேஷன்ஷிப்பே மேக் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, இந்த வீட்டில் எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, கரண், சாஹத், இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு பாண்ட் எல்லாம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆஷிஷ்க்கு ஒரு கொஸ்டின் ஆடியன்ஸ் போல்ல இருந்து வருது. அது கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், நீங்க ஏன் வந்துட்டு வெளியிலேயே தெரியறது இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சல்மானும் சொல்றாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், உன்னோட கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிற பொண்ணு, நீ நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்ற, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லணும். கஷிஷ் வந்து தேங்க்யூ மச் நீடட், இந்த வந்து இதெல்லாம் ரொம்ப மச் நீடடான பாராட்டுகள் எனக்கு அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. ஸோ கஷிஷ் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் கொஞ்சம் 2 weeks அமைதியா வந்துட்டேன், ஆனா நான் வந்து இப்போ திரும்பி வருவேன், என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நான் வெளியில காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் காட்டலையா, ஸோ இது இனிமேதான் வந்து ஷோவே ஆரம்பிக்க போறாங்களா, காட்டாமலே வந்து இந்த லெவலு இன்னும் மொத்தத்தையும் காட்டினாங்கன்னா என்ன லெவல்ல போகும்னு தெரியல. ஸோ சல்மான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் பாய் சொல்லிட்டு போறாரு. இப்போ வெளியில வந்து ஈஷா அவங்கலாம் பேசிக்கிறாங்க, ஈஷா கஷிஷ்லாம் பேசிக்கிறாங்க. கஷிஷ் வந்து சொல்றாங்க, உங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப எவிடென்ட்டா வெளியில தெரியுது, நீ வந்து அவர் உனக்கு கொடுக்குறதும் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் வந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்றாங்க. சாரா வந்து தப்பா தெரியல, அழகா தான் தெரியுது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கரண் போய் விவியன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் வந்து கொஞ்ச நாளா லோவா இருக்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி. கரண் வந்து எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஃபைன், ஆனா வந்து நான் இனிமே வந்து வேற லெவல் ஆரம்பிக்க போறேன் எங்கேயும்னு சொன்ன உடனே அது கரண் சொல்றாரு, ஓகே பண்ணுங்க, ஆனா பார்த்து பண்ணுங்க, மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும் போது ரொம்ப பார்த்து பண்ணுங்க, பார்த்து பேசுங்க இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கரண் சும்மா தான் அவங்களோட பர்சனல் டாக் போயிட்டு இருக்கு. நீ வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ, நான் ஆல்ரெடி வந்து 2 தடவை டிவோர்ஸ் ஆனவன், ஸோ என்னோட டிசிஷன்னால வந்து இன்னொருத்தர் சஃபர் ஆயிருக்காங்க, அதுவும் 2 தடவை, ஸோ நீ வந்து நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, முடிவெடுக்க வேண்டிய டைம் வந்து இது கிடையாது, இன்னும் டைம் இருக்கு, நம்ம வெளியில போய் டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கரண் வந்து ஓகே உன் முடிவு அதுதான், நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஈஷா அவினாஷ் பேசிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்றாங்க, நான் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் யூ, அது வந்து அப்படியே வெளியில தெரியுது, என்னோட ஃபீலிங்ஸ் என்னால ஹைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவினாஷ் வந்து வெயிட் நீ வந்து கொஞ்சம் கூலா இரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் கிட்ட கேட்டா சிரிச்சுட்டே எடுத்துட்டு போயிடு, அதை விட்டுட்டு நீ வந்து டிஃபெண்ட் பண்ணாத, இப்படிதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காத, அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த வெளியில வர வைக்கும். ஸோ நீ ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானா யாரும் கேட்க போறது இல்லைன்றாங்க. இருந்தாலும் ஈஷா வந்து இல்ல அப்படி இப்படின்னு உடனே அவினாஷ் வந்து உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவினாஷ் வந்து இந்த இடத்துல இந்த வீட்டுல வந்து இந்த லவ் அதுக்கு இதுன்னு மாட்டிக்க வேணான்னு பாக்குறாரு. ஏன்னா நாளைக்கு வந்து ஈஷாவே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இது வந்து அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சோ அந்த ஆங்கிள் பார்த்தா அவர் பண்றது கரெக்ட் தான். இப்போ ஷில்பா கிட்ட விவியன் பேசிட்டு இருக்காரு, நீங்க வந்து என்கிட்ட இப்பெல்லாம் முந்தி மாதிரி பேசுறது கிடையாது, நிறைய விஷயங்கள் நீங்க என்கிட்ட சொல்லும் பொழுது நான் கண்டுக்காம இருந்துட்டேன் அப்படின்றதுனால நீங்க என்கிட்ட உண்மைகளை சொல்லாம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து நிறைய விஷயங்கள்ல பேசினது கிடையாது, சண்டை போடுறது கிடையாது, ஏன்னா அது வந்து என்னோட கேரக்டர், நான் அப்படிதான் இருந்திருக்கேன். சில விஷயங்களால நான் வந்து நிறைய கான்ஃபிளிக்ட்ல வந்து இன்வால்வ் வைக்க மாட்டேன், ஆனா வந்து அதுக்காக நீங்க என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு கிடையாதுன்னு ஷில்பா வந்து நான் எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தது கிடையாது, நான் வந்து உங்ககிட்ட எப்பவுமே உண்மையை தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ விவியன் வந்து இனிமே நான் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நான் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதோட வந்து எபிசோட் முடியுது. நிகழ்வுகள் அவ்வளவுதான், பெருசா ஸ்ருதிகாக்கு எந்த பார்ட்டுமே இல்ல, எஸ் ஆர் நோ கேள்வி கூட ஸ்ருதிகாக்கு கேட்கப்படல. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து சல்மான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவரோட டிசிஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஸ்ருதிகாவோட பிளே வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் மாறி இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஸ்ருதிகா இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது தான், இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிறதே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, விவியன் அண்ட் கரண் மட்டும் டவுனா இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து ஆள் அனுப்பி அவங்களை வந்து பூஸ்ட் பண்றாங்க, ஈஷா டவுனா இருக்கும்போது அவங்கள பூஸ்ட் பண்ண ஆள் அனுப்புறாங்க. நம்மளோட ஸ்ருதிகா டவுனா இருக்கும்போது யாரையுமே கூப்பிட்டு பேச சொல்லல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் யாரையுமே அனுப்பல. இதெல்லாம் ரொம்ப பயாஸ்டா இருக்கு, என்ன பண்றது, இதெல்லாம் யார் போய் கேட்கறது அவங்க கிட்ட. எபிசோடோட உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Bye from Jemima. Take care.